மீனராசி. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. குரு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 4ல் வக்ரம். 5லேருந்து ஒரு 4க்கு வந்துட்டேன். 4ல் வக்ரம். தாயார் ஒரு சில விஷயங்களில் பிடிவாதமாக இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9இல் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தாரால் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு 10ல் இருக்காருங்க. 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது 10க்கு வரப்போகிற. 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் எங்கன்னா வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னும் போது புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அவங்க குடும்பத்தை இவங்க திட்டுறது, இவங்க குடும்பத்தை அவங்கள திட்டுறதுன்ற மாதிரி மாறி மாறி திட்டிக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுப்பீங்க. குழந்தைகளோட பொருளாதாரம், குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணி அற்புதமாக செயல்படுறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் 9ல் வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு அதனால் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு முனைப்பிலலாம் இருப்பீங்க. அதனால் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏறும். அதனால் சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், மற்றவர்கிட்ட பேசும்போதே நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டிங், கொஞ்சம் நெகட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் யாரும் இருக்க மாட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே கிளியர் ஆகிடும். கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு 4ல் வக்கரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் ஃபாஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும். பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். பெரிய அளவில் வந்துடணும் அப்படிங்கிற வெறியில் இருப்பீங்க. இன்னும் 2-3 நாட்களும் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கான திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியடையும்.